Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எது பத்தி பார்க்க போறோம்னா have been has been யூஸ் பண்ணி சென்டென்ஸ் வந்து மேக் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவன் ஒரு வாரமா உடல்நிலை சரியில்லாம இருக்கான். நம்ம சொல்லுவோம்ல, அவனுக்கு வந்து ஒரு வாரமா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது பாருங்க. ஒரு வாரமாக, அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு வாரமா, பாஸ்ட்லயே தொடங்கி இருக்கு. ஓகே, இங்க வந்து ஒரு டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்றோம். ஒரு வாரமா அவனுக்கு உடம்பு சரியில்லை, அது பாஸ்ட்லயே தொடங்கி அது இப்ப வரைக்கும் பிரசன்ட்லயும் கண்டினியூ ஆகுது. இது சரியில்லாமல் இருந்தான் அப்படின்னா அது பாஸ்ட்ல தொடங்கி பாஸ்ட்லயே முடியும். ஆனா இது பாருங்க, அவன் ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான். அப்போ பாஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம மென்ஷன் பண்றோம். அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அந்த சேல் கண்டினியூ ஆகுது. ஓகே, அப்போ பாஸ்ட்லயே தொடங்கி, இப்போ ஒரு விஷயம் பாஸ்ட்லயே தொடங்கி அது கண்டினியூ ஆகி இப்ப பிரசன்ட்லயும் அது தொடர்ந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம எப்படி எழுதுவோம்னா, சப்ஜெக்ட் அடுத்து have been இல்லனா has been, அதுக்கப்புறம் verb. சப்ஜெக்ட் அடுத்து have been இல்லனா has been. ஓகே, have been இல்லனா has been plus verb. ஓகே, இப்படி எழுதுவோம். இந்த ஃபார்மட்ல தான் நம்ம எழுதுவோம். ஆனா இங்க பாருங்க, அவன் ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான். இங்க வந்து ஏதாவது செயல் நடக்கா, வெர்ப் இருக்கா? இல்ல. இங்க வந்து அவனோட உடல்நிலையை பற்றி நம்ம பேசுறோம். அவன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னு அவனோட நிலையை நம்ம சொல்றோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னது, வெர்பு வராது. வெர்புக்கு பதில் அவன் என்னவா இருக்கான், அந்த உடல்நிலை சரியில்லை, அந்த இததான் நம்ம எழுத போறோம். ஓகே, இப்ப எப்படி எழுதணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அவன்னா she, சாரி அவன்னா he, சாரி he. அடுத்து have been இல்லனா has been போடணும். அது சப்ஜெக்ட பொறுத்து. சப்ஜெக்ட் he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுன்னா ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணும்போது, இது ஒருத்தவங்களோட நேம நம்ம மென்ஷன் பண்ணி பேசினாலும் அங்க என்ன யூஸ் பண்ணணும், has been. ஓகே, has been. அடுத்து என்ன எழுதணும், நம்ம மற்றபடி வெர்ப் இருந்தா வெர்ப் எழுதுவோம். ஆனா இங்க என்ன, வெர்ப் இல்ல, ஒருத்தவங்களோட நிலையை நம்ம சொல்றோம். அப்ப அது என்ன, உடல்நிலை சரியில்லாமல், அந்த உடல்நிலை சரியில்லாததை சொல்றோம். அப்ப உடல்நிலை சரியில்லாததுக்கு என்ன, sick. ஓகே, அடுத்து அது எப்போ, ஒரு வாரமா அது இருக்கு. அப்போ ஒரு வாரமாக, ஆக அப்படின்னாலே for, ஆகனா for. அடுத்து a week. ஓகே, இதுல வந்து present perfect continuous tense படி நம்ம இப்படி இந்த டைம் பீரியட மென்ஷன் பண்ணுவோம்ல, அல்ல for and since. இதுதான் மேக்ஸிமம். ஓகே, ஒரு வாரமாக, அந்த ஒரு வாரமாக ஆக அதுக்கு for யூஸ் பண்ணணும். ஒரு வாரத்தில் இருந்து, அந்த இருந்து அதுக்கு since யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ he has been sick for a week அப்படின்னா அவன் ஒரு வாரமா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறான். அடுத்து மீரா 2 நாட்களாக சோகமாக இருக்கிறாள். இது எப்படி சொல்லலாம், மீரா வந்து 2 நாளா சோகமா இருக்கா. நம்ம சொல்லுவோம்ல, அவ வந்து 2 நாளா சோகமா இருக்கா, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அவள் 2 நாட்களாக, பாஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் நம்ம மென்ஷன் பண்றோம் தானே, 2 நாட்களாக சோகமாக இருக்கிறாள். அப்ப அது சேல் வந்து பாஸ்ட்லயே தொடங்கி அது இப்பவும் கண்டினியூ ஆகுது. அப்போ இது என்ன, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனா இங்க என்ன, வெர்ப் இருக்கா, வெர்ப் இல்ல, அவளோட நிலையை சொல்றோம். அவளோட என்னது, சோகமா இருக்கா, அவளோட உணர்வை நம்ம சொல்றோம். அப்போ அந்த உணர்வை சொல்லும் போது அங்க வெர்பு வராது. அது எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் மீரா, சப்ஜெக்ட் என்ன, மீரா, மீரா. அடுத்து என்ன வரணும், have been வருமா, has
been வருமா? has been. ஏன்னா சிங்குலர் ஒருத்தங்கள தான் நம்ம மென்ஷன் பண்றோம். மீராவை மட்டும் சிங்குலர் ஒருத்தங்கள நம்ம மென்ஷன் பண்ணும்போது has been. ஓகே, மீரா has been. அடுத்து அவ எப்படி என்னவா இருக்கா? சோகமா இருக்கா. அப்போ sad. ஓகே, sad. அடுத்து எத்தனை நாளா? 2 நாட்களாக. அந்த 2 நாட்களாக ஆக இருக்குல்ல, அதுக்கு for போட்டு 2 days. For 2 days. Sorry. அப்போ மீரா has been sad for 2 days அப்படின்னா மீரா 2 நாட்களாக சோகமாக இருக்கிறாள். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, மீரா சோகமாக இருக்கிறாள். மீரா எப்படி இருக்கா? சோகமா இருக்கா. இங்க என்ன? மீரா 2 நாட்களாக சோகமா இருக்கா. இங்க என்ன? மீரா சோகமா இருக்கா. அப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப பாருங்க, இந்த டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்றோம்ல, 2 நாட்களாக சோகமா இருக்கா. அப்ப அது குறிப்பிட்ட டைம் நம்ம மென்ஷன் பண்றோம், பாஸ்ட்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. அப்படின்னா அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? has been இல்லனா have been. அது present perfect continuous tense. ஆனா இங்க பாருங்க, மீரா சோகமா இருக்கா. நம்ம சொல்லுவோம்ல, மீரா சோகத்துல இருக்கா, இல்ல மீரா சந்தோஷமா இருக்கா, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அது நம்ம பிரசன்ட்ல இப்போ சொல்றது. இங்க அவங்களோட என்னது உணர்வு மட்டும் நம்ம சொல்றோம். ஆனா டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்ணல. அப்போ இப்படி சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, மெயின் வெர்புக்கு பதிலா நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அந்த மெயின் வெர்ப் இருக்கக்கூடிய இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? பி வெர்ப் தான் மெயின் வெர்பா வரும். பி வெர்ப் என்னலாம்? am, is, are, was, were. அடுத்து will be. ஓகே, இல்ல மீரா சோகமா இருக்கா, மீரா சோகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறாள் அது பிரசன்ட் குறிக்கிறது. இருந்தாள் அப்படின்னா அது பாஸ்ட், இருக்கிறாள்னா பிரசன்ட். அதுல பிரசன்ட்க்கு am, is, are இந்த மூணுல ஒண்ணுதான் வரும். இங்க எது வரும் பாருங்க, மீரா ஒரு நேம நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஓகே, மீரா ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணி பேசும்போது இங்க இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இது மீரா சோகமாக இருந்தாள் அப்படின்னா பாஸ்ட், இருந்தாள்னா was யூஸ் பண்ணணும். ஓகே, இது பிரசன்ட்ல நம்ம சொல்லும் போது is. மீரா இஸ் sad. ஓகே, மீரா இஸ் sad அப்படின்னா மீரா சோகமா இருக்கா, இல்ல மீரா சோகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப 2 நாட்களாக அப்படின்னு ஒரு டைம் பீரியட் நம்ம மென்ஷன் பண்ணும்போது அங்க has been, மீரா has been sad for 2 days. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவள் நேற்றில் இருந்து வீட்டில் இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, அவ நேற்றில இருந்து வீட்டுல இல்ல, எங்க போனான்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவோமா. அது எப்படி சொல்றது? அவ நேற்றில் இருந்து பாஸ்ட்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, நேற்றில் இருந்து அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம சொல்லியிருக்கோம் தானே. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பாஸ்ட்ல தொடங்கி அது இப்போ கண்டினியூ ஆகுது அப்படின்னா நேற்றிலிருந்து வீட்டில் இல்லை. அப்போ நேற்றிலிருந்து இப்ப வரைக்கும் வீட்டுல இல்ல, ஆனா இப்பவும் அது என்ன பிரசன்ட்ல கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அப்படின்னா அது என்ன? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுலயும் பாருங்க, வீட்டில் இல்லை அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். ஓகே, அப்போ நெகட்டிவ்ல எப்படி சொல்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் அவள் சப்ஜெக்ட் she அது எழுதணும். அடுத்து என்ன எழுதணும்? have been இல்லனா has been. இல்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? she வந்திருக்கு. she வந்தாலே இங்க has been தான் எழுதணும். ஆனா இங்க பாருங்க, வீட்டில் இல்லை அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். அப்ப நெகட்டிவ்ல சொல்லும் போது எப்படி எழுதணும்? hasn't இல்லனா has not. ஓகே, the hasn't has not அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எப்படி எழுதினாலும் ஒண்ணு இல்ல, has not இல்லனா hasn't been. அடுத்து மற்றபடி நம்ம என்ன எழுதுவோம்? verb எழுதுவோம். இங்க பாருங்க, அவள் நேற்றிலிருந்து வீட்டில் இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணும்போது அதுல என்ன வரும்? அந்த எதை நம்ம மென்ஷன் பண்றோமோ அது. அப்போ வீட்டில் அப்படின்னா நவுன், அததான் எழுதணும். அப்போ at home. இதுல at போட்டாலும் ஒண்ணும் இல்ல, போடாட்டியும் ஒண்ணும் இல்ல.
ஒரு குறிப்பிட்ட நம்ம இடத்த, இப்போ வீடா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இல்ல பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அட் போட்டாலும் ஒண்ணும் இல்ல, போடாட்டியும் ஒண்ணும் இல்ல. ஓகே, அப்போ she has it been at home. எப்போ நேற்றிலிருந்து, அந்த லிருந்து அதுக்கு என்ன போடுவோம்? since. அப்போ நேற்று அப்படின்னா yesterday. ஓகே, she hasn't been at home since yesterday அப்படின்னா அவள் நேற்றிலிருந்து வீட்டில் இல்லை. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் வீட்டில் இல்லை. அவர்கள் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அவங்க வீட்டுல இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? இங்க பாருங்க, நேற்றில் இருந்துன்னு பாஸ்ட்ல ஒரு காலத்தை நம்ம மென்ஷன் பண்றோம். ஆனா இங்க வந்து என்ன, நம்ம சாதாரணமா அவர்கள் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க வந்து டைம் பீரியட் எதுவுமே மென்ஷன் பண்ணாத பட்சத்துல ஒரு நவுனை பத்தி, ஓகே, ஒரு நவுனை பத்தி நம்ம சொல்றோம், ஒரு இடத்த நம்ம மென்ஷன் பண்ணி வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணணும்? பி வெர்ப தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணணும். பி வெர்ப் என்னலாம்? am, is, are, was, were, will be. ஓகே, இதுல வீட்டில் இல்லை அப்படின்னு நம்ம பிரசன்ட்ல சொல்லும் போது am, is, are மூணுல ஒண்ணு. இதுல வந்து அவர்கள் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? they வந்திருக்கு. they வந்திருக்கனால are தான் யூஸ் பண்ணணும். they are. ஓகே, அப்போ வீட்டில் இல்லைன்னு நெகட்டிவ்ல பேசுறோம். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்? not. ஓகே, அடுத்து வீட்டில் at home. they are not at home அப்படின்னா அவர்கள் வீட்டில் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, என் அண்ணன் காலையிலிருந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். என் அண்ணன் வந்து காலையிலிருந்து என்னது? டிவி பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்ம வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம வந்து வெர்ப சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? பார்த்து கொண்டே இருக்கிறான் அப்படி சொல்லுவோமா? அதுதான் நம்ம பார்த்து கொண்டே இருக்கான், பார்த்துட்டு இருக்கான், எல்லாமே நம்ம பேச்சு வாக்குல எப்படி பேசுவோம்? அவன் வந்து காலையிலிருந்து டிவி பார்த்துட்டு இருக்கான் அப்படி சொல்லுவோமா? அதுதான். ஓகே, காலையிலிருந்து ஒரு டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்றோம். இப்போ இந்த டைம் பீரியட், இந்த காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணாம என் அண்ணன் டிவி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா, பார்த்துட்டு அப்படின்னா என்னது? கண்டினியூஸா நடக்குது, பார்த்து கொண்டு. ஓகே, அப்ப கண்டினியூஸா நடக்குது. அப்ப என் அண்ணன் டிவி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா, மை பிரதர் இஸ் வாட்சிங் டிவி. ஓகே, மை பிரதர் இஸ் வாட்சிங் டிவி. இது காலையிலிருந்து அப்படின்னு ஒரு காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசும்போது அங்க நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதக்கூடாது. அங்க என்ன? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதணும். அதுதான் have been, has been. அங்க is, was அதெல்லாம் வராது. ஓகே, is, was எங்க யூஸ் பண்ணுவோம்? பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு. அப்போ என் அண்ணன் அப்படின்னா my brother. ஓகே, my brother என் அண்ணன் என்ன காலையிலிருந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? மை பிரதர் ஒருத்தங்களை தானே நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப இங்க என்ன? has been. அடுத்து என்ன? இங்க வெர்ப் வந்திருக்கு பாருங்க, டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய செயல் நடக்கு. அப்போ பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வாட்ச். இந்த டிவியை மென்ஷன் பண்ணும்போது அங்க பார்க்கிறதுக்கு என்னது? வாட்ச். கூட என்ன சேர்ப்போம்னா ஐஎன்ஜி. வெர்ப்ல கூட என்ன சேர்ப்போம்? ஐஎன்ஜி சேர்ப்போம். ஏன்னா இது வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கக்கூடியது. ஓகே, வாட்சிங் டிவி. அடுத்து எப்போல? காலையிலிருந்து. அதுக்கு சின்ஸ். அந்த இருந்து அதுக்குதான் சின்ஸ் மார்னிங். ஓகே, இது நம்ம வந்து காலையிலிருந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணலைன்னா, என் அண்ணன் டிவி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது எப்படி எழுதுறதுன்னா, மை பிரதர் இஸ். ஓகே, மை பிரதர் இஸ். ஏன்னா என் அண்ணன் டிவி பார்த்துட்டு இருக்கிறான், பிரசன்ட்ல தான் சொல்றோம். ஓகே, அப்போ இஸ் தான் வரும். மை பிரதர் இஸ். அடுத்து வெர்ப். வெர்ப் என்ன? வாட்சிங். கூட ஐஎன்ஜி தான் வரும். ஓகே, அது கண்டினியூஸா நடக்கிறது. வாட்சிங் டிவி.
அப்போ மை பிரதர் இஸ் வாட்சிங் டிவினா என் அண்ணன் டிவி பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா என் அண்ணன் காலையில இருந்து டிவி பாக்குறான் அப்படின்னு ஒரு டைம் பீரியட் நம்ம மென்ஷன் பண்றோம்னா அங்க ஹாஸ் பீன். அது சப்ஜெக்ட பொறுத்து ஹாவ் பீன் வருமா ஹாஸ் பீன் வருமானு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் 5 வருடங்களாக வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவங்க 5 வருஷமா வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ பாஸ்ட்ல எப்போ ஸ்டார்ட் ஆயி 5 வருடங்களாக. ஓகே, அந்த பாஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். 5 வருடங்களாக வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவங்க இப்பவும் பிரசன்ட்லயும் அவங்க என்ன இருக்காங்க. ஓகே, அப்படி சொல்லும் போது எப்படி சொல்லணும்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப எப்படி? அவர்கள் தி. இங்க பாருங்க, தே வந்திருக்கு. தேனா ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள நம்ம மென்ஷன் பண்ணுவோம் தானே. அப்போ தே வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணணும்? have been. ஓகே, they have been. அடுத்து அவர்கள் 5 வருடங்களாக வெளிநாட்டில் இருக்கிறார்கள். ஓகே, இங்க எந்த மெயின் வர்புமே வரல. அவங்க இருக்கக்கூடிய இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம். அப்படின்னா அங்க என்ன? வெளிநாடு நவுன். abroad, வெளிநாட்டுக்கு என்னது? abroad. எப்போ 5 வருடங்களாக. அந்த 5 வருடங்களாக ஆக இருக்குல்ல, அதுக்கு ஃபார் போட்டு 5 years. ஓகே, அப்போ they have been abroad for 5 years அப்படின்னா அவர்கள் 5 வருடங்களாக வெளிநாட்டுல இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். இது என்னது? ஒரு டைம் பீரியட் எதுவுமே மென்ஷன் பண்ணாம அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. அது என்ன? இப்போ பிரசன்ட்ல நம்ம சொல்றது அவங்க வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்ப பிரசன்ட்ல நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லலாம் பாருங்க. அவர்கள் தி. இப்போ அவங்க இருக்கக்கூடிய இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம். இங்க என்ன? மெயின் வர்பு வராது, பி வர்பு வரும். இங்க என்ன? 5 வருடங்களான ஒரு காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறதுனால have been போட்டிருக்கோம். ஆனா இங்க என்னது? அவங்க வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி சொல்லும் போது பி வர்ப் வரும். அதுல பிரசன்ட்னால இங்க ஆர் யூஸ் பண்றோம். ஓகே, they are abroad. அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னா they are abroad. அடுத்து, நாங்கள் சிறு வயதிலிருந்தே, சின்ன வயசுல இருந்தே நண்பர்களாக இருக்கிறோம். நம்ம சொல்லுவோம்ல, நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ எப்படி சொல்லலாம்? நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது? அவங்களோட நிலையை நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ இதுல எந்த மெயின் வர்ப்புமே வரல. வராத பட்சத்துல எப்படி எழுதணும் பாருங்க. சிறு வயதில் இருந்தே. அப்போ ஒரு காலத்தை நம்ம மென்ஷன் பண்றது இதுதான். சின்ன வயசுல இருந்தே அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். இதுவும் என்னது? சிறு வயதிலிருந்தே இல்ல சின்ன வயசுல இருந்தே அப்படின்னு சொல்றது அதுவும் ஒரு காலத்தை நம்ம மென்ஷன் பண்றதுதான். சோ இது எப்படி எழுதணும்? have been, present perfect continuous tense. அப்போ நாங்கள், நாங்கள்னா we. அடுத்து என்ன? we போட்டாச்சுன்னா நாங்கள்னா தன்னையும் தன் கூடி இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசும்போது அப்போ we have been. அடுத்து என்ன வரணும்? நாங்கள் சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக இருக்கிறோம். அப்போ friends. ஓகே, அடுத்து எப்போ? சிறு வயதிலிருந்தே. அந்த லிருந்தே அதுக்கு சின்ஸ் போட்டுட்டு லிருந்தேன் தொடங்கினா சின்ஸ். இந்த வருடங்களாக ஆகன்னு இருக்குல்ல, அதுக்கு ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ சின்ஸ் சிறு வயதிலிருந்தே சைல்ட்ஹுட். ஓகே, அப்போ we have been friends since childhood அப்படின்னா நாங்கள் சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக இருக்கிறோம். இதே இது நாங்க நண்பர்கள் நாங்க சொல்லுவோம்ல, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற இடத்துல we are. ஓகே, இது சிறு வயதிலிருந்து அந்த டைம் பீரியட மென்ஷன் பண்ணாம நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அங்க be verb யூஸ் பண்ணணும். we வந்தாலே are. we are friends. ஓகே, we are friends அப்படின்னா நாங்க நண்பர்கள் இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. நாங்க சின்ன வயசுல இருந்தே நண்பர்களாக இருக்கோம், நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா we have been friends since childhood. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க.
நான் 5 மணியிலிருந்து இங்கே இருக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல நான் 5 மணிலிருந்து இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா, அது எப்படி சொல்றது பாருங்க. 5 மணியிலிருந்து பாஸ்ட்லயே தொடங்கி இருக்கு. ஓகே, எப்போ அப்படின்னு சொல்லியிருக்கு. 5 மணியிலிருந்து இங்கே ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம். இங்கே இருக்கிறேன் அப்படி சொல்லணும்னா அங்க எந்த மெயின் வெர்புமே வராது. ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும் போது அது இது என்னது பாஸ்ட்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் நம்ம மென்ஷன் பண்ணி இருக்கோம். அப்போ பாஸ்ட்லயே தொடங்கி அது இப்பவும் பிரசன்ட்லயும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப இது எப்படி எழுதுறது பாருங்க. நான் 5 மணியிலிருந்து இங்கே இருக்கிறேன். இப்போ ஐ நான் அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன ஐ. அடுத்து என்ன வரணும் ஹாவ் பீன் வருமா ஹாஸ் பீன் வருமா? இதுக்கு ஐ வந்தா ஹாவ் பீன் தான் வரும். ஓகே, ஒருத்தங்கள நம்ம மென்ஷன் பண்ணா ஹாஸ் பீன் தான் வரும் அப்படின்னு இல்ல. இந்த ஐ மட்டும் வந்துச்சுன்னா ஐனா தன்னை குறிக்கிறது. ஐ வந்தாச்சுனாலே ஹாவ் பீன் தான் வரும். ஓகே, ஐ ஹாவ் பீன். அடுத்து என்ன வரணும் நான் 5 மணியிலிருந்து இங்கே இருக்கிறேன். ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம் இங்க அப்படின்னு. அப்போ இங்கேனா ஹியர். எப்போல இருந்து 5 மணியிலிருந்து அந்த இருந்து அதுக்கு சின்ஸ் 5 o'clock. ஓகே, அப்போ நான் 5 மணியிலிருந்து இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் 5 o'clock. ஓகே, நெக்ஸ்ட் அவன் 2 நாட்களாக பிஸியா இருக்கிறான். நம்ம சொல்லுவோம்ல அவன் 2 நாளாவே பிஸியா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோமா, அது எப்படி சொல்றது அவன் 2 நாட்களாக பிஸியா இருக்கான். அப்ப இதுவும் அதே போலதான் 2 நாட்களாக பாஸ்ட்லயே தொடங்கி அது இப்பவும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இங்க பிஸியா இருக்கு அவனோட நிலையை நம்ம சொல்றோம். அப்ப இங்க எந்த மெயின் வெர்புமே வரல. அப்ப இது எப்படி சொல்றது அவன்னா ஹி வந்தாச்சு. அப்ப என்ன வரணும் ஹாஸ் பீன். ஓகே, அடுத்து அவன் என்னவா இருக்கான் பிஸியா இருக்கான் பிஸி. அடுத்து எப்போ 2 நாட்களாக அந்த ஆக அதுக்கு என்ன போடணும் ஃபார் போடணும். ஃபார் போட்டு 2 days. அவன் 2 நாட்களாக பிஸியா இருக்கிறான்னு சொல்றதுக்கு he has been busy for 2 days. நெக்ஸ்ட் அவன் காலையிலிருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். இது எப்படி சொல்றது அவன் காலையிலிருந்து டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்றோம். காலையில இருந்து இப்ப வரைக்கும் அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அவன் காலையில இருந்தே ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லுவோமா, அது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.